இதுவரைக்கும் பொது பலன்களில் சொல்லும்போது சனி பகவானுடைய துன்பத்தை அனுபவிச்சவங்க மிதுன ராசிக்காரங்க மட்டும்தான், வேறு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற கிரகங்கள் சரியான முறையில் கை கொடுக்காமல் மற்றவரால் துன்பத்தை அனுபவித்தவங்க அவங்க தான். மற்றபடி ராகு பகவான் நல்ல இடத்துல அமர்ந்திருப்பது 10ஆம் இடத்துல சற்று கலக்கங்களும் துன்பமும் சேர்த்து கொடுப்பார். அதாவது இன்பத்தையும் கொடுப்பார், துன்பத்தையும் கொடுப்பார். அந்த நிகழ்வுகள் எல்லாமே காணக்கூடிய காலமாகவும், மற்றபடி செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் இருந்திருந்து அவரும் இடம்பெயரக்கூடிய காலம், சுக்கிர பகவான் இடம்பெயரக்கூடிய காலம். இந்த மாதத்தில் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் இடம்பெறுகிறார், 8ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் இடம்பெறார். அதனால் எல்லா அமைப்பும் நன்றாக இருக்குது ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமையை பார்க்கும்போது 2ஆம் இடத்துல ராசிநாதன் இறக்க பெறும்போது நம்மளுக்கு தனவரவு அதிகரிக்கக்கூடிய நாட்களாகவும், இதுவரைக்கும் சந்திர பகவான் உங்களுடன் இருந்து, அதாவது 2ஆம் அதிபதி என்பது சந்திரன் என்பதாலேயும் நம்மளுக்கு 15 நாட்கள் நல்ல முன்னேற்றமும் 15 நாட்கள் டல்லாகவும் நம்ம இருக்க தான் செய்வோம். உடல் அளவும் சரி வரவும் சரி எப்போவுமே 5 நாட்கள் நம்மளுக்கு நல்ல அமைப்போடு இருக்கும். தேய்பிறை வளர்பிறை என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு 5 நாட்கள் நன்றாக அமைப்போம். அதாவது நிரந்தர வருமானத்தை கொடுத்தா மாதிரி ஒரு 15 நாட்களும். விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஜூலை மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி நேயர்களே, இந்த இன்பமும் துன்பமும் கலந்து வந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எவ்வாறு இருக்கும்? நல்ல நற்பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப்போதையா. நம்மளுக்கு 1/7/2024 முதல் 31/7/2024 வரை கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமையில் பார்க்கும்போது சூரியன் நம்ம வீட்டிலே தான் இருக்கார். சூரிய பகவானும் சுக்கிர பகவான் நம்ம இல்லத்திலே இருக்கார். அதிலிருந்து 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசிநாதன் 2ஆம் இடத்துல கடகத்தில் அமர்ந்து பெற்றிருக்காரு. 4ஆம் இடத்துல கேது பகவான், இது வரைக்கும் இல்லாமல் இருந்து வந்த சனி பகவான் 9ஆம் இடத்துல ரொம்ப கடுமையான தாக்கத்தை கொடுத்தவர். சனி பகவான் 9ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்காருமா. இதுவரைக்கும் பொது பலன்களில் சொல்லும்போது சனி பகவானுடைய துன்பத்தை அனுபவிச்சவங்க மிதுன ராசிக்காரங்க மட்டும்தான், வேறு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற கிரகங்கள் சரியான முறையில் கை கொடுக்காமல் மற்றவரால் துன்பத்தை அனுபவித்தவங்க அவங்க தான். மற்றபடி ராகு பகவான் நல்ல இடத்துல அமர்ந்திருப்பது 10ஆம் இடத்துல சற்று கலக்கங்களும் துன்பமும் சேர்த்து கொடுப்பார். அதாவது இன்பத்தையும் கொடுப்பார், துன்பத்தையும் கொடுப்பார். அந்த நிகழ்வுகள் எல்லாமே காணக்கூடிய காலமாகவும், மற்றபடி செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் இருந்திருந்து அவரும் இடம்பெயரக்கூடிய காலம், சுக்கிர பகவான் இடம்பெயரக்கூடிய காலம். இந்த மாதத்தில் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் இடம்பெறுகிறார், 8ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் இடம்பெறார். அதனால் எல்லா அமைப்பும் நன்றாக இருக்குது ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமையை பார்க்கும்போது 2ஆம் இடத்துல ராசிநாதன் இறக்க பெறும்போது நம்மளுக்கு தனவரவு அதிகரிக்கக்கூடிய நாட்களாகவும், இதுவரைக்கும் சந்திர பகவான் உங்களுடன் இருந்து, அதாவது 2ஆம் அதிபதி என்பது சந்திரன் என்பதாலேயும் நம்மளுக்கு 15 நாட்கள் நல்ல முன்னேற்றமும் 15 நாட்கள் டல்லாகவும் நம்ம இருக்க தான் செய்வோம். உடல் அளவும் சரி வரவும் சரி எப்போவுமே 5 நாட்கள் நம்மளுக்கு நல்ல அமைப்போடு இருக்கும். தேய்பிறை வளர்பிறை என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு 5 நாட்கள் நன்றாக அமைப்போம். அதாவது நிரந்தர வருமானத்தை கொடுத்தா மாதிரி ஒரு 15 நாட்களும் 15 நாட்கள் ஒரு டல் அடிக்கிற மாதிரி, அதாவது தேய்ந்து கொண்டே வரா மாதிரி சிறுகு வருமானமும் நம்ம கலப்பெருக்கொடுக்கும். இந்த முறை அந்த அளவுக்குலாம் இல்லை சுவாமி. இந்த மாதம் 7ஆம் மாதம் நம்மளுக்கு நல்ல அமைப்பை, ஜூலை மாதம் முழுவதுமே நல்ல அமைப்பினை கொடுத்த கிரகங்கள் அமர்ந்திருக்கு நிலைமை பார்க்க தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும், நம்மளுக்கு 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவர் தான் 5ஆம் அதிபதியும், லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியில் 2ஆம் இடத்துக்கு இடம்பெயரும் 8ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை தரம் முழுவதுமாக மாறி நல்ல ஒரு அமைப்பு, அதாவது எப்படி சொல்கிறதுனா, நாம் இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலங்களாகும். இது வரைக்கும் நாம் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தால் அந்த ஆஃபீஸை விட்டுட்டு நாம் புதிய பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி, இப்போ தனிப்பட்ட முறையில் ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்ருக்கோம், அதெல்லாம் ஆஃபீஸெல்லாம் மாற்றி பெரிய லெவலில் ஒரு பிராண்டு ஓப்பன் பண்ணுங்க. ஒரு எண்ணங்களை உருவாயிடுச்சுன்னா அந்த எண்ணங்களை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய காலங்களாகும். செலவீனங்கள் இருந்தாலும் அது, ஏன்னா அந்த 12ஆம் தேதிக்கு அப்புறமும் செவ்வாய் பகவானும் இடம்பெயர்ந்து குருவோடு சேர்ந்து 12ஆம் இடத்துல செவ்வாய் குருமங்கள யோகம் பெற்று 12 என்பது அயன சயன போகம் என்று சொல்கிற மாதிரி ஒரு மனிதன் இல்லறத்தில் ஏற்படக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் கலந்துக்கணும். வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியம் இருந்தாலும் 12 என்பது வெளியூர் பயணங்களையும் குறிக்குது ஐயா. மங்களம் என்று சொல்லக்கூடிய வெளியூர் பயணங்களையும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய காலங்களாகும். இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடுக்கு நாம் மேற்கொள்ளக்கூடிய காலங்களாகவும் குலதெய்வ அருள் பெறக்கூடிய காலங்களாகவும் அமையப்பெறப்போகுது மிதுனராசி. ரொம்ப சிறப்பினை தரக்கூடிய மாதங்களாகவும், சூரிய பகவான் அவரும் 16ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் இடத்துல இடம்பெயர்ந்து உங்கள் வாழ்க்கை தரத்தை முதல் படி என்று சொல்லக்கூடிய அமைப்பை உயர்த்து கொடுக்க போகிறாங்க ஐயா. அரசாலேயோ அரசாங்கத்தாலேயோ உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயத்துலையோ நல்ல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய காலமாகவும், ஒரு ப்ரொமோஷன் இல்லைங்க எனக்கு இது வரைக்கும் ப்ரொமோஷனே இல்லாமல் இருந்திருந்தால் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கின்ற வாய்ப்பாகவும்,
ஆஃபீஸ் ஆகட்டும், தனியார் துறையில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆகட்டும், பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், எல்லாருக்கும் இது இனிமையான காலங்கள் என்றும் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நம் வாழ்வில் ஏற்படும் என்று சொல்லக்கூடிய காலங்களாக இந்த மாதம் திகழப் போகிறது. ஜூலை மாதம் நல்ல அமைப்பு தான் சுவாமி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்களோ தவறான எண்ணங்களோ இனிமேல் நம் வாழ்வில் நடைபெறாது. கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். இனிமையான காலத்தை ஏற்படுத்தி தரத்துக்கு இறைவனே தானாக முன்னிருந்து வந்துட்டுருக்காரு. இப்பொழுது சனி பகவான் வக்ரகதி வரும்போது நல்ல அமைப்போடு உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து, முக்கியமாக இந்த சித்திரை அவிட்டம் நட்சத்திரம் சொல்கிற மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரங்களாகட்டும், அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலங்களாகவும், மிருகசிறுசு நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல அமைப்போடு வாழக்கூடிய காலங்களாகவும் இதோ வந்து கொண்டிருக்கிறது தான் சொல்லுவேன். உங்கள் வாழ்க்கை தரத்தை திருப்பியும் உயர்த்தி காணக்கூடிய காலமாகவும் அதாவது எப்படி சொல்கிறதுனா, இது வரைக்கும் திருமண தோஷங்கள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் விலகி திருமணத்தை சீக்கிரமாக நடத்தக்கூடிய பாக்கியமாக இந்த மாதம் நம்மளுக்கு முன்னெடுத்து வரப்போகுதுங்க. ரொம்ப அமைப்பு நல்லா இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்க பெற்றாலே நல்ல அமைப்பு. அதாவது காதல் சார்ந்த விஷயத்தில் நல்ல திருப்பு முனை ஏற்படக்கூடிய காலம். இது வரைக்கும் நாம் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அந்த திருப்பு முனை தரக்கூடிய காலங்களாகவும், இதுவரைக்கும் விரயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து வந்தவங்களாம் நல்ல சுப விரயமாக மாறி, ஒரு வீடு கட்டலை, வீடு வாங்கிட்டோம், ஒரு வீட்டை கட்ட முடியல, அதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் வெளியே சென்று நம்ம மூதாதையர் என்று சொல்லக்கூடிய பெரியவங்களுக்கு அவங்களுக்கு நாம் செயல்படுத்தக்கூடிய, நம்ம பார்த்து பெருமைப்படும். அதாவது நாம் செஞ்ச செயலை பெரியவங்க பார்த்து பெருமைப்பட போகிறாங்க. பரவாயில்ல, வந்த வாழ்க்கை தரத்தை ஏதோ ஒன்று நல்லது செஞ்சீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தந்து, இந்த மிதுன ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் எதையும் ஏற்றமும் இறக்கமும் உங்கள் வாழ்வில் எப்பொழுது கொண்டும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நல்ல அமைப்பும் இருக்கும், கொஞ்சம் நாளைக்கு டல்லாகவும் இருப்போம். அந்த வாழ்க்கை தரத்தை ஓட்டி கொண்டு தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா இறைவன் நம்மளுக்கு கொடுத்த வேளாபலன் அவ்வளோதான். தனிப்பட்ட முறையில் நாம் இயங்க முடியாது. ஏன்னா நம்ம இயங்கலான்னு நினச்சோன்னா உடனே நம்மளை பக்கத்தில் இருக்கிறவங்க ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தனிப்பட்ட முறையிலையோ நாம் சொந்தமான செலவிலையோ அதில் நாம் இயங்குற மாதிரி நினச்சா நம்மளை இயக்கப்படக்கூடிய ஆட்களாக மாறிவிடுவார்கள். இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். மற்றவங்களுக்காக வாழக்கூடிய நபர் அல்லவா நீங்கள். 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனோட வீட்டில் சுக்கிரனும் புதன் பகவானும் சூரிய பகவானும் இடம் பெயர்ந்து 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வரவு செலவுக்கேணும். அந்த இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய சமநிலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தந்து, அதாவது வரவுக்கேற்ற செலவுக்கேற்ற வரவுகளும் வந்து கொண்டு சுப செலவுகள் காத்து கொண்டிருக்குது ஐயா. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு முன்னேற்றம். எல்லா இடத்துலையும் செல்லும் பொழுதெல்லாம் செல்வ செழிப்போடு நீங்கள் வாழ போகிறீங்க. இனிமேல் வருகின்ற காலங்கள்லாம் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வந்து திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் சாமி. இந்த மாதிரி கிரகங்கள் அமர்ந்திருக்கும் போது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாயும் குருவும் சேரும் பொழுதெல்லாம் அந்த குருமங்கள யோகம் பெற்று அந்த நேரடி பார்வை, இது வரைக்கும் 12ஆம் இடத்துலேருந்து நேராக அவருடைய பார்வை 6ஆம் இடத்துல, இது வரைக்கும் உடல் உபாதைகளில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீர்த்து ஓடப்போகுது. முதல் பிரச்சனையை இது வரைக்கும் உடல் உபாதைகள் எதனா இருந்திருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு வெளியே போகுது. அதை மாமியார் வீட்டு சொத்துக்கள் எதனா ஒன்று கிடைக்கின்ற பாக்கியமாக, முக்கியமாக மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மாமியார் வீடோ மாமனார் வீட்டில் ஒரு சொத்துக்கள் எதனா ஒரு அது அத்தை மாமன் வர்க்கம் என்று சொல்கிறோம் இல்லை, அவங்களால் இது ஒரு அனுகூலம் கிடைக்கின்ற பாக்கியம் இந்த காலம் செயல்பட போதையா. நல்ல அமைப்பு தான் சுவாமி. மச்சான் உறவினர் என்று சொல்கிற மாதிரி, மாமன் மச்சான் என்று சொல்கிற மாதிரி அவங்க மூலியமாக நல்ல அனுகூலங்கள் பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். ரொம்ப முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடைபெறும். வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் இருந்த தொய்வான நிலை, ஐயா வேலை இல்லாதவங்க கூட புதுமையாக ஒரு வேலை எடுத்து சொந்த பிஸ்னஸோ எதனா செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாங்க. அனுகூலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இது வரைக்கும் ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கும், 2 வேலை செஞ்சு கடின உழைப்பு கொடுக்கின்ற காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். உழைப்புக்கு குறைவே இருக்காது சாமி. உழைப்பு சார்ந்த விஷயத்தில் நாம் முன்னெடுக்கக்கூடிய காலம்தான். இதுமேல் பிரிவினை என்பது கிடையாது. மனதிற்கு ஏற்றாற்போல் நல்ல அமைப்போட உணவுகளை உள்ளம் போகிறோம். இது வரைக்கும் தொந்தரவாக இருந்தது உடல் உபாதை, அவையெல்லாம் நீங்கள் போதுங்க. முதல் உடல் உபாதைகள் நீங்கக்கூடிய காலங்களாகும். வைத்திய செலவு கட்டுக்குள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழப்போகுது. ஒரு 12 தேதிக்கு அப்புறம் 16 தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்வில் எல்லாமே முன்னேற்றம் தான் ஐயா. நல்ல தனவரவு இருக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். நிம்மதி பெருமூச்சு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த மிதுன ராசிக்கு. இனிமேல் துன்பம் எதுவும் நேராது. உங்கள் அதாவது உங்கள் மதிப்பை உலகமே பார்க்கக்கூடிய காலங்களாகும். இது வரைக்கும் அடையாளமே இல்லைன்னா அந்த அடையாளத்துக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு அடையாளத்தை கொடுக்கக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையப்பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் காளி தேவியும் வழிபட அந்த ஏழுமலையான் வெங்கடேஸ்வரன் பெருமாளை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.